கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் வாழ்த்துக்கள். என்ன பார்க்கக்கூடிய வார்த்தைகள் ரோமர் 9:33. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசம் அப்படின்றது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம் தேவனிடத்தில் விசுவாசத்தை கொண்டு வாழும்படியாக இருந்தால் மட்டுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் அது வெற்றியாக மாறப்படும். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்கும் போது நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன் என் தேவன்ட்ட, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்றாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. நம்பிக்கை என்பது நாம் விண்ணப்பித்த வேண்டி நம்ம விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இது எனக்கு நடக்க வேண்டும், நடக்கணும், இது ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறது நம்பிக்கை. விசுவாசம் அப்படின்றது இதை என் தேவன் எனக்கு நமக்கு கொடுக்கப்பட நம்ம வேண்டிக் கொள்கிற விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு கொடுத்த இந்த காரியத்திற்காக நன்றி அப்படின்னு சொல்றதுதான் பெரிய விசுவாசம். விசுவாசன்ற பொழுதே நமக்கு தேவன் எனக்காக எப்போதுமே செய்து முடித்து விட்டார் அப்படின்ற ஒரு எந்த விண்ணப்பத்தை நாம் அவர் முன்னாடி வைக்கிறோமோ அந்த காரியத்தை என் தேவன் எனக்காக செய்து முடித்தார் அப்படின்னு சொல்றதே விசுவாசம். அப்படி விசுவாசமா இருக்கிற கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வாழ்ந்தால் நாம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா பிதாவே, நாங்கள் உன் மீது விசுவாசமாக இருந்த பொழுது எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீரே எங்களிடத்தில் பரிந்து பேசுவதாக இருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் நாங்கள் உன் மீது முழுவதுமாக விசுவாசமாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களை வெட்கப்படாமல் ஒருவர் முன்னாடியும் எங்களை வெட்கப்படாமல் பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.